உலக வரைபடத்தில் வல்லரசு நாடாக வலம் வரும் அமெரிக்காவை எல்லா நாடுகளுக்கும் பிடிக்கும் என்று சொல்லிவிட முடியாது. வரலாற்று ரீதியான போர்கள், அரசியல் மோதல்கள் மற்றும் பொருளாதார தடைகள் காரணமாக அமெரிக்காவை அதிதீவிரமாக வெறுக்கும் 5 முக்கிய நாடுகளை பற்றியும் அதற்கான காரணங்களை பற்றியும் இப்போது பார்ப்போம். அமெரிக்காவை தங்களின் முதன்மை எதிரியாக பார்க்கும் நாடு வடகொரியா. 1950களில் நடந்த கொரிய போரின் போது வடகொரியாவுக்கு எதிராக அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் இராணுவ தாக்குதலை நடத்தியது. அன்றிலிருந்து இன்று வரை அமெரிக்கா தங்களை அழிக்க துடிப்பதாக வடகொரியா நம்புகிறது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் தங்களை ஒடுக்க நினைப்பதாக கருதும் வடகொரியா அதற்கு பதிலடியாக அமெரிக்காவை தாக்கும் வல்லமை கொண்ட அணு ஆயுத ஏவுகணைகளை தொடர்ந்து தயாரித்து வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவை தீவிரமாக எதிர்க்கும் நாடுதான் ஈரான். 1979 நடந்த ஈரானிய புரட்சிக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு முற்றிலும் முறிந்தது. ஈரானில் அமெரிக்க தூதரகம் முற்றுகையிடப்பட்ட சம்பவத்திலிருந்து இந்த வெறுப்பு தீவிரமானது. ஈரானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள கடுமையான பொருளாதார தடைகள் மற்றும் ஈரானிய இராணுவ தளபதிகள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் இந்த பகையை இன்று வரை எரியூட்டி கொண்டிருக்கின்றன. கடந்த நூற்றாண்டின் பனிப்போர் காலத்திலிருந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் உலக ஆதிக்க போட்டி இருந்து வருகிறது. நேட்டோ என்ற இராணுவ அமைப்பை தொடங்கி தங்களின் எல்லை வரை அமெரிக்கா நின்று கொண்டு அச்சுறுத்துவதாக ரஷ்யா கருதுகிறது. குறிப்பாக உக்ரைன் விவகாரத்தில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஆயுதங்களையும் நிதியையும் அள்ளி வழங்குவதும் ரஷ்யா மீது உலக நாடுகள் பொருளாதார தடை விதிக்க காரணமாய் இருப்பதும் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா மீது உச்சக்கட்ட கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் உலகை யார் ஆள்வது என்ற போட்டியில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மோதல் நிலவுகிறது. தைவான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடுவதை சீனா தனது இறையாண்மைக்கு எதிரானது என்று கடுமையாக எதிர்க்கிறது. மேலும் சீன பொருட்கள் மீது அமெரிக்கா விதிக்கும் கூடுதல் வரிகள் மற்றும் தங்களின் வளர்ச்சியை தடுக்க அமெரிக்கா உலக நாடுகளை தூண்டிவிடுகிறது என்ற சீனாவின் எண்ணமும் இந்த வெறுப்புக்கு முக்கிய காரணம். அமெரிக்காவுக்கு மிக அருகில் இருக்கும் ஒரு சிறிய தீவு நாடு கியூபா. 1960களில் கியூபாவில் கம்யூனிச ஆட்சி மலர்ந்த பிறகு அமெரிக்கா அந்த ஆட்சியை கவிழ்க்க பல வழிகளில் முயன்றது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக கியூபா மீது அமெரிக்கா விதித்துள்ள கடுமையான வர்த்தக தடைகளால் அந்த நாட்டின் பொருளாதாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. தங்களின் வறுமைக்கும் கஷ்டங்களுக்கும் அமெரிக்காவின் இந்த பிடிவாதமான தடைகளே காரணம் என்று கியூபா மக்கள் அமெரிக்காவை அறவே வெறுக்கிறார்கள். இந்த நாடுகள் அமெரிக்காவை வெறுப்பதற்கு பின்னால் இருப்பது வெறும் தனிப்பட்ட கோபம் அல்ல, பல வருடங்களாக தொடரும் அரசியல் துரோகங்கள், போர்கள் மற்றும் தங்களின் நாட்டின் சுதந்திரத்தில் அமெரிக்கா தலையிடுகிறது என்ற ஆதங்கமே ஆகும்.